ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யார் வேணாம்னு சொன்னாலும், நீயே கூட உனக்கு வேணாம்னு தடுத்தாலும், நிச்சயமாக இன்னைக்கு இரவு உன் வீட்டில் இது நடக்க தான் போகுது. ஆம் என் செல்லமே, இப்போது உன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க எண்ணமும் நீ சிந்திக்கிற சிந்தனையையும் பார்த்துட்டு தான் நீ ஒன்றும் கவலைப்படாத, நடக்க வேண்டியதை நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லி அதை உன் கண்ணு முன்னாலேயே அழகாக நடத்தி தர்றதுக்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிட்டா மாதிரியும், இனிமே அவ்வளவுதான் உன் கஷ்டம் மாறாதுங்கிற போலவும் இப்போ எதுக்காக நீ மனசுடைஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இந்த வராகி அம்மாவை நம்பி வணங்கக்கூடிய மனிதர்கள் யார் வீட்டிலும் எந்த விஷயத்துக்கும் கஷ்டம் தொடரும்படி நான் விட்டுட மாட்டேன். நீ முடிவுன்னு நினச்ச விஷயத்துக்கு இப்போதுதான் நான் ஒரு புது துவக்கத்தை கொடுக்க போகிறேன். யாருமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு நினச்சி வாழ்ந்த உன் வாழ்க்கையில் நானே உனக்கு துணையாக இருந்து எல்லாமும் எல்லாருமே உன்னை தேடி வரும்படி, உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். நீ கேட்டதுக்கெல்லாம் பதில் தர நான் தயாராயிட்டேன் என் செல்லமே. இனிமே எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். என்னை நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் உனக்கு தாயாகவும் தெய்வமாகவும் குருவாகவும் நான் இருக்கும்போது நிச்சயமாக இனி அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையை நோக்கி மட்டுமே நீ போக போற. கீழே விழுந்தா உன்னை தூக்கிவிட யாருமே இல்லைன்னு யோசிச்சு தானே ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து கவனமாக நீ எடுத்து வைக்கிற. நம்மெல்லாம் கஷ்டப்பட்டா நமக்கு யாரும் கை கொடுத்து உதவ ஆள் இல்லைன்ற அந்த எண்ணமும், நமக்கு நம்ம தான் தைரியம் சொல்லிக்கணுன்ற அந்த சிந்தனையும் நல்ல விஷயம்தான். மொத்தத்தில் நீ இந்த உலகத்தையும் அதில் இருக்க மனிதர்களையும் புரிஞ்சுக்கிட்டேன்றது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறத கேளு. நீ யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காமல் வாழ்வது என்பது நல்ல விஷயமாகவே இருந்தாலும், இந்த வராகி அம்மா மேலே கூடவா உனக்கு நம்பிக்கை இல்லை? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லு. சும்மா எல்லாத்தையும் உன் மனசில் போட்டு நீயே கவலைப்படுறதாலையும் கலங்குவதாலையும் எதுவும் சரியாயிட போகிறதில்ல. சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் உன் கவலைகளையெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காம மன நிம்மதியை தேடி இந்த வராகியம்மா இருக்கும் கோவிலுக்கு நீ வந்தீனா, என்னை பார்த்த உடனே உன் கண்கள்லேருந்து அடக்கி வச்ச கண்ணீர் எல்லாம் அருவியாக பொங்கி வழிந்தோடும். ஆமென் செல்லமே. இத்தனை நாளாக நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ, எதை தேடி எதிர்பார்த்து ஆசைப்பட்டும் கிடைக்கலன்னு காத்துக்கிட்டு இருக்கியோ, அது எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுக்கறதுக்கு நான் நேரம் பார்த்துட்டேன். அதாவது இப்போது உன் அடக்கி வச்ச கண்ணீர் துளிகளை எப்போது என்னை நோக்கி நீ வெளிக்கொட்டுகிறாயோ, அந்த கொட்டின கண்ணீர் துளிகளையே எனக்கு காணிக்கையாக நான் ஏற்றுக்கிட்டு உன் வலியையும் வேதனைகளையும் போக்கி உன் வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுக்க போகிறேன். ஒரு உணவை பதப்படுத்தி வச்சா அது கெட்டு போகாமல் இருக்கும். அதே போல் உன் மனசை நீ பக்குவப்படுத்தி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சிடலான்ற தைரியத்தோடு இருந்தீனா நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையை நீ ஜெயிச்சிடலாம். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கக்கூடிய நீ ஒருபோதுமே கெட்டு போக மாட்டாய் என் செல்லமே. உன் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை மட்டும் நீ சரியாக பயன்படுத்திட்டினா திறக்காத கதவுகளையும் திறக்க முடியும். உனக்கு மந்திர சாவியாக இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ நினைச்சதையெல்லாம் என்னை பயன்படுத்தி நீ எடுத்துக்கொள்ளலாம். நீ எதை அடைய நினைச்சாலும் இந்த வராகிங்கிற மந்திர சாவியை பயன்படுத்தும் போது அது தானாகவே உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய பேச்சும் உன்னுடைய செயலும் எப்பவுமே ஒரே மாதிரி ஒரே விஷயத்தை பற்றி யோசிப்பதாக செய்வதாக இருக்கும்போது அது எப்படி உனக்கு நடக்காம கிடைக்காம போகும்? நிச்சயமா உன் வாழ்க்கை மகிழ்ச்சி உள்ளதாக மாறதான் போகுது. இந்த உலகத்தில் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத அதிசயமான வாழ்க்கையை தான் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியும் பொறாமையும் மட்டும் குறைஞ்ச பாடில்லை. தன்னை புதைக்கிற இடம் கூட தெரியாம தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தாலும், எனக்கு அது எனக்கு இதுன்னு ஆளாளுக்கு போட்டி போட்டு சுயநலத்தோடு வாழ்வதாக கூடிய வாழ்க்கையை தான் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறத மட்டும் நல்லா தெளிவாக கேட்டுக்கோ. யாருக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கிடைக்காம போகாது. நான் யாருக்கு எதை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கணும் அதை ஒருபோதும் கிடைக்க விட மாட்டேன். இப்போ புரியுதா? அது வேணும் இது வேணும்னு அலையாம அடுத்தவங்களை ஏமாற்ற நினைக்காம
கிடைக்கிறது கிடைக்கும். நான் எந்த பலனையும் எதிர்பார்க்காம என்னுடைய கடமையும் வேலையும் சரியா செய்வேன்னு முடிவெடு. உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்யும் போது, உன் பொறுப்புகளை நீ சரியாக நிறைவேற்றும் போது உன் வாழ்க்கைங்கிறது தானாகவே மாறிடும் என் செல்லமே. வாழ்க்கையில கஷ்டப்படாம எதையும் அவ்வளவு சுலபமாக செஞ்சிட முடியாது, கிடைச்சிட முடியாது. காயங்கள் இன்றி காலம் எதையுமே உனக்கு கற்றுக் கொடுக்காது. இன்னையிலிருந்து உன் மன காயங்களையும் கஷ்டங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெற்றியை பெறுவதற்கான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்து. கூடிய சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் மேல அன்பு காட்ட 1000 பேர் இருந்தாலும் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்கன்றவங்க ரொம்ப வெகு சிலராகத்தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட உலகத்துல அன்பு காட்டி 1000 பேர் மீதும் நீ அன்பு செலுத்துவதை விட உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க மேல நீ அன்பு காட்டி அவங்கள உன் கூட வச்சுக்கும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையில மாற்றமும் முன்னேற்றமும் வரும். சில பேரை பிடிக்கலன்றதுக்காக நீ வெறுத்துற முடியாது. ஏன்னா அவங்க உனக்கு நெருங்கிய உறவினராக இருக்கலாம், தவிர்க்கவே முடியாத உறவாகவும் இருக்கலாம். அதே போல ஒரு சிலரை உனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவங்கள நெருங்கி போக முடியாத, பேச முடியாத அளவுக்கு கட்டாயத்துல நீ இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் புரிதல் ஒன்றே போதும். உனக்கு பிடிச்சவங்க தூரமா இருந்தாலும் சரி, அல்லது உனக்கு பிடிக்காதவங்க பக்கத்துல இருந்தாலும் சரி, உன்னுடைய புரிதல் உணர்வை சரியாக வச்சுக்கிட்டு அன்பை சரியாக அளவோடு எல்லாருக்கும் கொடுக்கும்போது அது அழகானதாக, அற்புதமானதாக உன் வாழ்க்கையை மாத்திரும். எல்லாமே சரியாக இருந்தாலும் நீ சில விஷயங்களை தப்பா செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எப்போதுமே என்ன செய்யறோன்றதுல கவனமாக இரு. உன் எதிர்பார்ப்பும் புரிதலும் சரியாக இருக்கும்போது, அதற்கான வேலைகளை நீ சிறப்பாக செய்யும் போதுதான் அது உனக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒருபோதும் கவனச்சிதறலோடையோ நிதானம் இழந்தோ இருக்கக்கூடாது. ஏன்னா நிதானம் ஒரு மனிதனுக்கு தவறும் பட்சத்துல நீ நிதானம் இழந்து ஏதாவது ஒரு விஷயத்த தப்பா செஞ்சினா அது உன்னை மட்டும் பாதிக்காம உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேருக்கும் நிம்மதியை இழக்க செஞ்சிடும்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும் என் செல்லமே. நீ செய்கிற எந்த செயலும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு, காயப்படுத்தாத அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்து செய்ய கற்றுக்கோ. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம என்னை நீ முழுசா நம்பும்போது இந்த வராகியம்மா உன் வாழ்வில் இருக்கும் இருளை விலக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுப்பேன். நம்பிக்கையோட என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வருகிற உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் கூடிய சீக்கிரம் நடத்தி கொடுத்துட்றேன். நீ ஒருபோதும் கலங்காதே. நீ வாழ்க்கையில உயரணும் நினைக்கும் போது, அதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நல்ல நிலைமைக்கு வரும்போது உன்னை பத்தி நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை சொல்லுவாங்க. ஆனா நீதான் எதையும் பொருட்படுத்தாம உன் கவனம் முழுவதையும் வெற்றிக்கும் புகழுக்குமாக செலவிடணும். வெற்றி பெறுவதே என்னுடைய குறிக்கோள். புகழை அடைஞ்சு மென்மேலும் வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணுன்றதே என்னுடைய இலக்குன்னு நீ வச்சுக்கும் போது உன்னை யாரும் எதுவும் சொல்லவும் முடியாது. சொன்னாலும் நீ கடந்து போய்விடுவாய் அல்லவா? யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா துவண்டு போறதையும் சோர்ந்து போறதையும் முதல்ல நிறுத்து. அதுக்கு பதிலா நான் ஒருபோது தோத்து போக மாட்டேன்னு மன உறுதியோடு நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும். என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு இல்லாத விஷயங்களை பற்றியே குறை சொல்லாம என்ன இருக்கோ அதை நிறைவாய் நினச்சிக்கிட்டு அதை வச்சு உன் வாழ்க்கையில என்ன ஜெயிக்க முடியும், என்ன சாதிக்க முடியும்னு நீ யோசி. நீ எப்போது மன நிறைவோட உன் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சியோ அந்த நிமிஷமே நான் உனக்கு துணையாக நின்று நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்துருவேன். இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்ல காசு இருக்கிறவனுக்கு அடுத்தவனுக்கு கொடுத்து உதவணுன்ற எண்ணம் இருக்க மாட்டேங்குது. ஆனா எல்லாருக்கும் கொடுத்து தான தர்மம் செஞ்சு நல்லா வாழணும் நல்ல எண்ணத்தோட இருக்கிறவங்களுக்கு காசு பணம் கையில இருக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? தான தர்மம் செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு காசு இல்லை, காசு இருக்கிறவன் கஞ்சத்தனமா இருக்கான். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில நீ எப்போதும் எல்லாருக்கும் ஒளியாக, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மையோட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் என் செல்லமே. குடும்பம்ன்றது ஒரு குருவி கூடு போலதான். குருவி கூட்டை சுலபமா தூக்கி களைச்சி எரிஞ்சிடலாம். ஆனா மறுபடியும் அதை கட்டுவது என்பது எவ்வளவு கடினமான காரியம். அதை புரிஞ்சு
குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை அன்பா அனுசரணையாக பொறுமையாக பக்குவமாக பேசி சமாளிக்க பழகு. எடுத்தோம் கவுத்தோன்னு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி எதையுமே முடிச்சு விட்டுறாதே என் செல்லமே. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான விஷயம். அதை சின்ன சின்ன காரணங்களுக்காக சின்ன சின்ன சண்டைகளுக்காக அல்பமாக நினச்சிடக்கூடாது. உன்னுடைய வயசுக்கும் படிப்புக்கும் உன்னுடைய திறமைக்கும் புத்திக்கும் சக்திக்கும் நான் நிச்சயமாக உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சவால்களையும் நீ தைரியமாக எதிர்கொள்ளும் போது நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுப்பேன். நீ கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செய்யும்போது அதற்கான அற்புதமும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இன்னைக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு. இனிமேல் நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படியும் நான் உன்னை வாழ வைப்பேன். அதை மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றலும் திறமையும் உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ எதிர்பார்ப்பது போலவே உன் வருங்காலத்தை நான் உருவாக்கி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் உனக்கு மன நிம்மதியையும் கொடுத்து உன்னை அழகாய் வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். உன் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து நீ எதுவுமே பெருசாக சந்தோஷமாக அனுபவிக்காம உன் குடும்பத்துக்காகவும் உன் குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்காகவும் ஒவ்வொரு விதயத்தையும் செய்யணும்னு நினைக்கிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணத்துக்கு நீ நிச்சயமாக நல்லா இருப்ப. நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை இனிமேலும் கஷ்டப்படுத்த மாட்டேன் என் செல்லமே. உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழணும்னு நினைக்கிற உனக்கு எந்த வகையிலும் தீங்கோ துரோகமோ அடுத்தவங்க மூலமாக வந்துவிட நான் விட்டு விட மாட்டேன். எப்போதும் உனக்கு துணையா பாதுகாப்பு கவசமாக இந்த வராகியம்மா நானே இருக்க போறேன். நீ ஒருபோதும் யாரையும் பார்த்து இவங்க இப்படிதான், இவங்க குணம் இப்படிதான், இவங்க இப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்கன்னு மட்டும் அடுத்தவர்களை பற்றி ஒரு முடிவுக்கு வந்துட வேணாம். ஏன்னா யார் எப்போ எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க எப்படி மாறுவாங்கன்றது யாராலுமே சொல்ல முடியாத அவர்களால் கழிக்க முடியாத விஷயமாக இருக்கு. நீயே யோசிச்சு பார்த்தீனா நீ உன்னுடைய முன்பு இருந்த குணத்துக்கும் இப்போது இருந்த குணத்துக்கும் நிறைய மாற்றங்களை உணர்வாய் தானே. வயசு ஆக ஆக உனக்கு பக்குவமும் முதிர்ச்சியும் வருது. வாழ்க்கை என்னங்கிறத அனுபவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட. வாழ்க்கைங்கிறது போராட்டங்கள் நிறைஞ்ச ஒரு விஷயம்தான். அதில் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதே அந்த போராடும் எண்ணத்தை உருவாக்குவதற்காக தான். சும்மாவே உக்காந்துருந்தா வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடச்சிடாது. அடுத்தடுத்து போராடி கஷ்டங்களை தாண்டி வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் போது தான் உனக்காக நீ எதிர்பார்த்த சகல ஐஸ்வர்யமும் சகல சந்தோஷங்களும் செல்வங்களும் உன்னை வந்து சேரும் என் செல்லமே. பணம் இருந்தா 4 பேர் உன்னை தேடி வந்து பார்ப்பாங்க. பணம் இல்லாட்டி நீ தான் 4 பேரை தேடி போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா இந்த உலகம் காசு பணம் இருக்கிறவங்கள மட்டும்தான் நலம் விசாரிக்கும். இல்லாதவர்களை இவங்களை பார்க்கணுமா இவங்கள்ட்ட பேசணுமான்னு யோசிக்கக்கூடிய மனிதர்கள் கொண்ட உலகமாக இது மாறிக்கிட்டே வருது. ஆனால் நீ எப்போதும் காசு பணத்தை பெருசாக நினைக்காம எல்லாருக்குமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு எல்லாருக்கிட்டையும் பழக்கமும் பாசமும் வைக்கணுன்ற எண்ணத்தோட இரு. அவசரத்துக்கு நீ ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது நீ செய்த அந்த உதவியாகிய தானமும் தர்மமும் நிச்சயமாக உன்னுடைய உயிரை அவசர தருணத்தில் காப்பாற்றும். ஒருத்தருடைய தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ கேட்காமலே போய் உதவி செஞ்சினா நிச்சயமாக நீயும் கடவுளாகத்தான் மதிக்கப்படுவாய். யாராவது தேவைன்னு வந்து கேட்குறவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்ய பழகு. யாரும் கேட்காமலேயே கூட ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வாய் விட்டு கேட்க மனசு வராது, அவங்க தன்மானத்தை பார்க்குறாங்க, கௌரவத்தை யோசிக்கிறாங்கன்னு தெரியும் போது நீயாகவே அவங்க கேட்காமலே போய் உதவி செய்வது என்பது இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த தர்ம செயலாக இருக்கும்.